இடத்தை ஃபுல் பண்ணுறாரு. நம்ம இடம் தெரிஞ்சியும் நம்ம விட்டு விடாதபடி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. தேங்க்யூ. நம்ம சங்கீதங்களின் நேரம். சங்கீதங்களை நாம் படிக்கலாம். சங்கீதம் கடைசி சங்கீதத்தில் கர்த்தர் சொல்கிறார், கடைசி சங்கீதம். ஸோ லாஸ்ட் சங்கீதத்தில் லாஸ்ட். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும். ஆகையா விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் புயலோடும் அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாரும் சேர்ந்த மாதிரி படிங்க. 6வது வசனத்தை. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சுவாசம் தானே இது. சுவாசமுள்ள எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யணுமா? துதிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா சுவாசம் இல்லாதவங்க துதிக்க மாட்டாங்க, அப்படிதானே? சுவாசம் இருக்கிற எல்லாரும் கட்டாயமா என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அப்படி எதுக்கு துதிக்கணும், எப்படி துதிக்கணும்னா, இது அப்படியே வெளியில போய் நம்ம பார்த்தோம்னா இந்த ஆகாய விரிவை பார்த்து என்ன பண்ணுமா, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய வானத்தை என் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதை பார்த்து என்ன செய்யணும்? யாராவது மாதிரி செய்ய முடியுமா? இன்னைக்கு இயற்கையா ஒரு சில காரியங்களை மனுஷன் பண்றாங்க செயற்கையாக. ஆனா தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியங்களை பார்த்து இதை பார்த்தோன்னே நம்ம துதிக்கணும். ஒருவேளை நம்மளே பார்க்கும்போது கூட நம்ம துதிக்கணும். அழகழகா கண்ணு, அழகழகா மூக்கு, அழகழகா பல்லு, இதெல்லாம் வச்சிருக்கிறார்ல. ஏன்னா நீங்களும் நானும் யாருடைய படைப்பு? அவருடைய படைப்பு. ஹல்லேலூயா. நாம யார் சாயல்ல இருக்கிறோம்? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப நம்மளே பார்த்து கூட இசப்பா என்ன நல்லா படைச்சிருக்கீங்களே, ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கருப்பு, இந்த வெள்ளை, இந்த மாநிறம், அப்புறம் இந்த ஊதா கலர், இதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. நிறத்தினால ஒண்ணும் இல்லை. கர்த்தர் நம்மை யாவையும் நன்மையாகவே படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப சுவாசம் உள்ள யாவையும் கர்த்தரை துதிக்கணும். அவர் செய்த வல்லமை, அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற படைப்புகளை பார்த்து இதெல்லாம் யாராலும் செய்ய முடியாது. அதெல்லாம் மனிதன் பார்ப்பதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் ரசிக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு இல்லாமல் போய்விடுது. ஒரு சில காலத்துக்கு முன்னாடிலாம் நிறைய காலங்கள்லாம் அழகழகான இடத்துக்கு போய் என்ன செய்வாங்க, மக்கள் மகிழ்ந்திருப்பார்கள். இன்னைக்கு செயற்கையாகவே அதை பண்ணி வச்சிடறாங்க. ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருள் காட்சியெல்லாம் செயற்கை. அதை பார்க்க போகுது ஒரு இயற்கையை மனிதன் மறந்து செயற்கைக்குள்ளாக மனிதனுடைய எண்ணங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவர் படைத்த இந்த பிரம்மாண்டமான உலகை பார்த்து என்ன செய்யணும், அவரை துதிக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் சங்கீதத்திலே நான் சொல்றார் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனே
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். என்ன செய்யணுமா? அவரை துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனையில போயிட்டு கண்களை மூடி எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து என்ன செய்யணும்? துதிக்கணும். ஒரு சிலர் சர்ச்சில் வர்றது நம்ம எதுக்குன்னு நமக்கு ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது. கர்த்தரை பார்த்து என்ன செய்யணும்? துதிக்கணும். ஸோ வந்தவொடனே கண்ணை மூடி கடவுளை பாரு, கடவுளை என்ன செய்யணும்? பார்த்து துதிக்கணும். நம்ம துதிக்கிற நேரம் கம்மி, நம்ம விருப்பம் போல வாழறோம் இந்த உலகத்தை ஃபுல்லா. அப்ப நாம என்ன செய்யறோம்னா கர்த்தரை எப்பொழுதும் என்ன செய்யணும்? துதிக்கிற அனுபவத்தில் நம்ம இருக்கணும். ஆலயத்தில் கர்த்தரை துதிக்கணும். ஒரு சிலர் ஆலயத்துக்கு போனா கூட கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை துதிக்கிறது. அப்போ எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று தாவீது வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் வல்லமை நிறைந்தவர். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அல்லேலூயா. வல்லமை நிறைந்தவராய் நமக்குள்ள இருக்கிறார். ஓ மை லவ்விங் ஃபாதர், கர்த்தர் பெரியவர். ஆகவே நாம் அதெல்லாம் நினைச்சு கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். அல்லேலூயா. அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். துதிக்கிறது இல்லை, எப்பொழுதும் துதிக்கணும். இது ஒரு பெரிய தன்மை, கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியங்களை இந்த மாதிரி அனுபவத்தில் நம்ம கொண்டு போக முடியும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமை நிறைந்தவர். உட்காருங்க, உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஓ தேங்க்யூ மை லவ். ஹalleluya. Praise God. Hallelujah. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட நாம் ஜோதி ஒரு பாடலை பாடும்போது இந்த பூமியை இல்லாமல் போகக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. தேங்க் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க் யூ ஜீசஸ். ஸோ இயேசு எதற்கு இந்த உலகத்தில் வந்தார்? அதில் ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்குல்ல, அதை நம்ம கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். கர்த்தர் நடத்துவாராம். அல்லேலூயா. ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் படிங்க. 4:12. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகினால் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சு வைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வார்த்தை உம்முடையது. இதுக்கேற்ற கிருபையை கர்த்தர் எங்கள் மேலேயும் இந்த ஒரே ஜனங்கள் மேலேயும் கர்த்தர் பொழிய வேண்டுமா சொல்லி வளமை சூழ்ந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். அல்லேலூயா. இங்கே இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசனி மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2025 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையாய் வந்தார். கண்ணின் மணியால் வயிற்றுல பிறந்து குழந்தை மாதிரி பிறந்தார். அதை தான் நம்ம எல்லாரும் கிறிஸ்துமஸ்னு கொண்டாடி இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். அவர் வளர்ந்து 33 ஆண்டுகள் இந்த பூமியில வளர்ந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்காக, ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்காக, மீட்டெடுப்பதற்காக 17 மணி நேரம் பாடுபட்டு தன் சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த மக்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்தில் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் இங்கேயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி போவதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டு போனார். நான் போய்
ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு என்னோடு கூட இருக்கும்படி உங்களையும் நான் அழைத்து கொண்டு அங்க போவேன். அல்லேலூயா. யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல படிங்க பார்ப்போம். 3ஆம் வசனம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு போனா நான் போய் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், கூட்டின்னு போவேன். அல்லேலூயா. இப்போ இது புதுசா வந்திருக்கலாம் கேட்கறாங்க, ஏசப்பா வந்து எப்படி நம்மளை கூட்டின்னு போவார்? இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு உலகம் இருக்குல்ல, இந்த மாதிரி எண்ணற்ற உலகங்கள் இருக்குது, கடவுள் படைச்சு வச்சிருக்கிறார். நம்ம பார்க்குறோம்ல, நிலாலாம் பார்க்குறோம், நமக்கு தெரியுது நிலா தெரியுது. இப்போ ராக்கெட்லாம் போகிறாங்களா மனுஷன், போய் பார்த்துட்டு வராங்க. அந்த மாதிரி பல உலகங்களை கடவுள் படைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் நினைக்கிறான் இந்த ஒரு பூமி மட்டும்தான், இந்த பூமி மட்டும் இல்லை, இந்த பூமியா மாதிரி பல கோள்களை உண்டாக்கி கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த கோள்ல ஒரு இடம் எதுவா இருக்கும்? பரலோகம். அப்படி சொல்லுங்க, பரலோகம். அந்த இடத்துல இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு வீட்டை என்ன பண்றாரு, ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு பண்ணார், நான் போயிட்டு ஒரு ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை நான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை எப்போது நான் என்ன பண்றேன், கூட்டின்னு போறேன். இந்த உலகத்துல வாழற மக்கள் சொல்லுவாங்க செத்து போயிட்டாரு. என்ன சொல்றாங்க? அப்படிதானே சொல்றீங்க? எங்க போயிட்டாரு? செத்து போயிட்டாரு. அப்படிதானே சொல்றோம், வழக்கமாயிடுச்சு. செத்து போயிட்டாரு. செத்து எங்க போனாரு? நம்ம பார்க்கறது இந்த சரீரம், இது ஒரு சரீரம். ஆவின்றது உயிர், ஆத்மான்றது ஒரு 3 பகுதியா இருக்கிறத நம்ம பார்க்குற இந்த சரீரம். ஆத்மாலனா உயிரா வாழ முடியாது, ஆவியினாலும் உயிரா வாழ முடியாது. ஆவி கலங்கி போயிடுச்சுன்னு ஒரு சிலருக்கு. ஆவி கலங்கி போனா இருக்கிற ஆவி, நமக்கு இருக்கிற ஆவி கலங்கி போனா என்ன ஆகும்? நம்மளாம் எங்கே உட்காந்துட்டு இருப்போம்? எங்க உட்காந்து இருப்போம்? அப்படி ரோட்ல பாக்குறோம்ல, அப்படி சட்டையெல்லாம் கிழிச்சு அப்படியே ரோட அப்படியே போயிட்டே இருக்கிறான்ல, அவனுக்கு என்ன ஆச்சு? ஆத்மாலாம் இருக்குது, சரீரங்குது, என்ன இல்லை, ஆவில கலங்கி போச்சு அவனுக்கு. அதனால என்ன பண்றான், நம்ம சொல்றோம் என்னது, லூஸ் ஆயிட்டான். அவன் என்ன ஆயிட்டான்? அப்படி சொன்னா நம்மளுக்கு புரியுது இல்லை, லூஸ் ஆயிட்டான். அடிக்கடி சிரிப்பான், அடிச்சிச்சுக்குவான், அவனையும் கடிச்சிக்குவான், ஒரு சிலர் கழுத்துக்கு அடிப்பான், ஒரு சிலர் கேட்பான். இதெல்லாம் நடக்குது இல்லை, அது ஆவிக்காலங்க. இதை விட நம்ம சரீரத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த ஆத்துமா தான் முக்கியமான. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆத்துமா இருக்கு. அல்லேலூயா. இந்த ஆத்துமாவை மறுபடியும் நம்ம ஆண்டவர் பூமியில வந்து என்ன பண்ணுவார், நம்மளை கொண்டு போறதுக்காக அவர் அப்படி சொல்லிட்டு போனார், நான் வரம்பா, நீ சீக்கிரமா என்ன பண்ணு, ஆயத்தமாயிரு. என்ன சொன்னார்? ஆயத்தம். ஆயத்தம்னா தெரியுதா? ஆமா. இப்ப உதாரணமா பார்த்தா, ஸோ ஃப்ளைட்டுக்கு போறவங்க, இப்போ நாளைக்கு ஃப்ளைட் போனோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்ல போயிட்டு உட்காரணும் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு. ஆனா 2 நாளுக்கு முன்னாடியே தேவையான சூட்கேஸ், ட்ரெஸ்ஸு, அங்கே தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு சூட்கேஸில் வச்சு அதை பேக் பண்ணி ரெடியாக என்ன செய்யணும், வச்சுருக்கணும். ஏன்னா அந்த டைமில் எடுத்து வைக்க முடியாது, ஒரு நாள் எடுக்கிற வேலை இல்லை. 2 நாளுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து ஆயத்தம் பண்ணுறோம். ஏன்னா எங்கே போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நிறைய நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும், பேக்கிங்கில் ரெடியாக இருக்கும். ரெடியாக இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயத்தமாக போய் எங்கே உட்காரணும், ஃப்ளைட்டில் போயிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு உட்காரணும். ஐயோ நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன், இன்னும் ஃப்ளைட் வரலன்னா ஏற்றுவாங்களா? உடனே ஏற்ற மாட்டாங்க. எல்லாமே முதல்ல என்ன இருக்குது, நமக்கு செக்கிங். என்ன சொல்லுங்க, செக்அப் பண்ணணும். இவர் அவர் தானா, யாரு இந்த பேரில் இருக்கிற மனுஷன், இவர் தானா, இவர் குரூப் எல்லாம் கரெக்டாக நம்முடைய எல்லா தன்மை என்ன பண்ணணும், முதல்ல சரி பண்ணணும். சரி, அங்கே போனால் காத்து இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ சொல்கிறேன். இப்போ திங்கக்கிழமை
புதன்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போனோம். இப்போ முனியம்மா இருக்கிறாங்க, அவர் வேணும் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போனோம்னா புதன்கிழமை போனோன்னா திங்கக்கிழமையே என்ன பண்ண முனியம்மா ஒரு நல்ல புடவை எடுத்து வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா புதன்கிழமை யாருன்னு போனோம் கல்யாணத்துக்கு போகும்போதும் என்ன செய்யணும், இதை வைக்கணும், அதை வைக்கணும், அதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன்னா அந்த டைமில் தேட முடியாது. அப்படி தானே? ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். இல்லை அந்த டைமில் போயின்னு இருக்க முடியாது. அதெல்லாம் ஆல்ரெடி. அதுவும் இந்த நோட்டீஸில் மட்டும் பேர் சித்தி, அத்தை, மாமா, மச்சான் அப்படின்னு பேரை போட்டுட்டா போதும். அவங்க கல்யாண வீட்டுக்கார விட பேரு போட்ட மனிதனை என்ன செய்ய முடியாது, கையே பிடிக்க முடியாது. ஆயத்தமாயிரம் அவன் 4 நாளைக்கு முன்னாடியே இவரு ட்ரெஸ் எடுக்கிறதும், ஒருவேளை வசதியாக இருந்தால் நல்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறது, நல்ல சாரி எடுத்து அதுக்கு ப்ளவுஸை தைச்சி ரெடி பண்ணி வைக்கிறது. அப்புறம் அங்கே போகும்போது என்னென்ன போட்டுன்னு போகணும் அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறது. இதெல்லாம் உலகத்தினுடைய ஆயத்தம். சரி, எக்ஸாம் வருது, பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆமாம், அம்மாவை கேட்டுறா, அம்மா பென்சில் இல்லை, அப்புறம் ரேசர் இல்லை, அப்புறம் எராசர் இல்லை, இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுது, பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு கொஞ்சம் பென்சில் கொடு, கொஞ்சம் லப்பர் கொடு. நான் என்ன பண்ணுவான் பக்கத்தில் இருக்கிறவன், எனக்கே ஒன்று தான் இருக்குது, நீ வரும்போது எடுத்துன்னு வர வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு ஆயத்தமான அவங்க கொண்டு போவது அவசியம். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் தேவை. அப்படிதானே? எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. ஒரு முன் ஏற்பாடு, அது பேர் என்னது, முன் ஏற்பாடான காரியங்கள் செய்யணும். அது மாதிரி திருமணத்துக்கு தேவையான ஒரு திருமண வீட்டர் என்ன பண்றாங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் எல்லாம் அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்புறம் பந்தல்காரனுக்கு அட்வான்ஸ் பண்ணணும், மண்டபத்துக்கு அட்வான்ஸ் பண்ணணும், அப்புறம் சமையல்காரங்க அட்வான்ஸ் பண்ணணும். அப்படிதானே? பூமிக்காவுக்கு அவங்க பொண்ணுக்கு மேரேஜுக்கு மற்ற இன்னொரு காரியத்துக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். இதெல்லாம் எது, ஒரு நாள் தான் ஃபங்க்ஷனு, அதுக்கு பல நாள் ஆயத்தம். சொல்லுங்க, ஒரு நாள் தான் ஃபங்க்ஷனு, இது பல நாளுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம், எல்லாவற்றையும் அது முன்னேற்பாடாக நம்ம செய்யறோம்ல, அது பேர் தான் எது, ஆயத்தம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டது, கடவுளை சந்திக்கும்படி நீ என்ன பண்ணு, ஆயத்தப்படு. கடவுளை சந்திக்கும்படி என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். ஆயத்தமா நம்ம இருக்கணும், ஆயத்தப்படணும். அல்லேலூயா. Thank you Lord, my loving Holy Spirit. Hallelujah. 1 கொரிந்தியர் 14:8 படிச்சீங்கன்னா பவுல் சொல்றார் பாருங்க, ஆயத்தமா நீங்க இருங்க. சீக்கிரமா படிங்க. அந்தபடி எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் அவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான். ஹalleluya. அந்த காலத்துல சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி, இப்ப செல்போன் மற்ற காரியங்கள்லாம் இப்போ இல்ல, இப்பெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு எக்காலம் ஊதுவாங்க. என்ன ஊதுவாங்க? அப்போ எக்காலத்தை ஒரு ஓசையோடு எழுப்பினால் அந்த படை வீரர்கள் மற்ற அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும், எதிரி படைகள் வந்து விட்டதுன்னா உடனே எக்காலத்தை வச்சு வாயில என்ன செய்வாங்க, ஊதுவாங்க. ஊதுனா எக்காலத்துக்கு அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க, ஆயத்தமாய். அப்போ அவனுக்கு தேவையான போருக்கு தேவையான என்ன செய்வாங்க, எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சரியாய் ஆயத்தமாய் கிளம்பி விடுவார்கள். அதனால பவுல் சொல்றார், ஆயத்தமாய். ஒரு போருக்கு போறவங்க எக்காலத்து சத்தத்தை கேட்ட உடனே எப்படி ஆயத்தமாறானோ, அதே போல நாமும் கூட ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமான பொருட்களை வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார். ஆயத்தமாய் நாம் இருப்பது மிகவும் அவசியமானது. உலகத்துல பல காரியங்கள், பல வேலைகள், பல அலுவல்கள் நமக்கு இருந்தாலும், ஒரு பக்கம் தேவனை சந்திக்கும்படி எப்பொழுதும் கிருபையில, அவருடைய அபிஷேகத்துல, அவருடைய வல்லமையில எப்பொழுதும் நாம் நிரம்பி ஜீவித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் சொன்ன எல்லா காரியங்களும் அது நடந்தேறி கொண்டிருக்கு, எல்லாமே நடந்துக்கு. ஆயத்தமாய் நம்ம எப்பொழுதும் இருப்போமானால், ஒரோடு கூட நம்ம எப்பொழுதும் பறந்து போக ஆயத்தமான காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுல ஒன்றுதான் நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சோம், கடவுளை
துதிச்சோம்ல, இதுவும் ஒரு விதமான ஆயத்தம். கர்த்தரை என்ன செய்யறோம்? நாம கர்த்தரிடத்துல நம்ம எப்பொழுதும் துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம் எப்பொழுதும். அல்லேலூயா. அதெல்லாம் ஆயத்தம். தேங்க்யூ லார்ட். மத்திய சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. போதும். இங்க இயேசப்பா ஒரு மணவாளன் வருகிறார். அவரை வரவேற்பதற்காக 10 பேர் போறாங்க. இந்த 10 பேர்ல புத்தி உள்ளவர்கள் 10 பேர், புத்தி இல்லாதவர்கள் 10 பேர் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்போ வரவேற்பதற்காக போனவர்கள், இந்த காலத்துல நம்ம இன்னைக்கு டார்ச் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல வெளிச்சம் வேணா என்ன செய்யணும்? அதனால பந்தத்தை கொளுத்துவார்கள். அப்ப அதை எடுத்துக்கொண்டு போனாங்க. அதுல எண்ணெயை என்ன செஞ்சாங்க? அந்த 10 பேர்ல 5 பேர் எண்ணெயோட போனாங்க, 5 பேர் எண்ணெயை கொண்டு போகவில்லை. அந்த தீவெட்டி மட்டும் எடுத்துட்டு போனாங்க. சரி, போனார்கள். அங்க காத்து நிற்கும் பொழுது மணவாளன் வருவதற்கு என்னாச்சாம்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மனிதன் இந்த லேட்டு கடவுளுடைய சன்னதியில தான் பார்க்கறான், இருக்க மாட்டேன்றான். கடவுளை சந்திக்கிறோம், கடவுள்கிட்ட பிரச்சனை சொல்லணும், கர்த்தர் வருவார், கர்த்தர் நமக்கு பிரச்சனையை தீர்ப்பார் என்ற அந்த ஒரு இடத்துல மனிதனுக்கு என்னால காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு குறைவாக இருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. பொழுது எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? சாப்பிட்டது மயக்கம். உலகத்துல பழம் சொல்லுவாங்க, உண்ட மயக்கம் கொண்டனுக்கும். அப்ப சாப்பிட்டு உட்காந்து பார்த்தாங்க, முடியல. உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லா வண்டியும் சாஞ்சிடுச்சு, எல்லாம் தூக்கம். இவர்கள் எங்க போனாங்க? மணவாளனை வரவேற்பதற்கு. அவர் மாப்பிள்ளை இஷ்டம் எப்போனாலும் வருவார். என்ன செய்யணும்? வரவேற்கிறவங்க காத்திருக்கணும். வரவேற்க போனவர்கள் என்ன செய்யணும்? எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும். கொஞ்சம் லேட் ஆயிடுது. இன்னைக்கு கூட அநேகரை நம்ம நினைச்சிருக்கிறோம், அப்பா ஏசப்பா போனதுல இருந்து சொல்லியிருந்தாம இருக்கிறாங்க, இயேசு வரார், அவர் வரார். எங்க வராரு? வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னா வருவார். ஹல்லேலூயா. சீக்கிரத்துல வருவார். அவர் சொன்னார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ. அவர் வசனம் சொல்லுது, ஒரு நாள் 1000 நாளை போலவும் 1000 நாள் ஒரு நாளை போலவும் யாருக்கு இருக்குதா? கடவுளுக்கு இருக்குது. அதனால வருவேன் என்று சொன்னவர் வருவார் கட்டாயம். ஆனா நமக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்கு ஒரு ஆராதனை நேரம்னா இன்னைக்கு எல்லாமே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகி மொத்தமே 1.5 மணி நேரம் உட்கார முடியல. ஆரம்ப காலகட்டத்தில் 9 மணிக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போனால் 9 மணிக்கு என்ட்ராகி போவோம். 8:30, 8:45, 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8:30 மணிக்கெல்லாம் உள்ளே போய் உட்காந்தா ஆராதனை முடிகிற டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி 1:30 மணி இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போயின்னு இருக்கும். இன்னைக்கு 1 மணி நேரம் தான் ஆராதனை. எவ்வளோ? 1 மணி நேரம் தான். 20 நிமிஷம் ஒரு 3 பாட்டு பாடினோம், எல்லாரும் சொல்லணும், போனோம். ஏன்னா மனிதர்களுக்கு தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைவாக இருக்கிறது. காத்திருக்கணும். காத்திருந்தா தான் பலன் அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடையலாம். அப்ப காத்து இருக்க வேண்டும். நாம
கடவுளுடைய சன்னதியில காத்திருக்கணும். காத்திருந்தா தான் என்ன செய்ய முடியும்? நம்ம புதுபலன் அடைய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:23 பவுல் சொல்றார் பாருங்க, வாசிங்க. காத்திருக்கணும். வாசிங்க ரோமர் 8:23 வாசிங்க பாருங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்திர சுவிகாரத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்? காத்து தவிக்கிறோம். காத்திருக்கணும். நம்ம அப்பதான் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் நாம் கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்ப முடியும். அல்லேலூயா. இப்போ காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. தேவனை சந்திக்க முடியும் ஆயத்தமானோம். எவ்வளவு நாள் நான் ஆயத்தமா இருப்பேன்? எவ்வளவு நாள் நம்ம ரெடி ஆகுறது? உதாரணமா சொன்னா, ஒரு ராஜா இருக்கிறார்ல, இங்க பாருங்க, கதை தான் இது. ஒரு ராஜா ஒரு ராணியை செலக்ட் பண்ணணும்னா எத்தனை வருஷம் அவளுக்கு சுத்திகரிப்பு தேவை தெரியுமா? ஒரு அந்த காலத்துல ராணி எல்லாம் இருந்தாங்கல்ல, ராஜா காலத்துல. ஒரு ராஜாவை ஒரு ராணி மணக்க வேண்டுமானால், அதாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால், அந்த ராணிக்கு எத்தனை நாள் சுத்திகரிப்பு தெரியுமா? எவ்வளவு நாள் அவ பக்கப்படணும் தெரியுமா? ஒரு வருஷம். சொல்லுங்க, ஒரு வருஷம் ஒரு ராணி என்ன செய்யணும்? பக்கப்படணும். திருமணத்திற்கு முன்பே என்ன பண்றாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்றாங்கல்ல. முதல்ல போய் கேட்டு பார்த்து, சரி பொண்ணு நல்லா இருக்காப்பா, செலெக்ஷன் பா, ஓகே ஓகே அப்படியே விட்டு வந்துடுறாங்களா? என்ன பண்றாங்க? நிச்சயம் பண்ணிடுறாங்க. யாரு? ஆமா, அப்படிதானே பூமிகா? நிச்சயம் பண்ணிடுறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டு, பூமிகா யார் அவர் பேரு? தியாகராஜ் அப்படின்னு என்ன பண்றாங்க? டிசைட் பண்ணி அது நிச்சயம் பண்ணிடுறாங்க. இவங்க அவங்களுக்கும் திருமணம் நடக்கும். அப்ப உடனே பாவம் நடக்கிறது இல்லை. ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறமா தான் என்ன பண்றாங்க? கல்யாணம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு மணவாட்டி மணவாளனை சந்திக்க வேண்டுமானால் உலகத்திலேயே ஒரு வரமுறை வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ? 1 வருஷத்தும் 6 மாசம், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அப்படிதானே? அப்பதான் கல்யாணம் நடக்குது. அப்போ எஸ்தர் கூட ராஜ்யத்தையாக மாறுவதற்காக 1 வருஷம் என்ன பண்ணார்? சுத்திகரிப்புல இருந்தார். 1 வருஷம் சுத்திகரிப்பு. எஸ்தர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. எஸ்தர் 2:12. சரி, நானே படிச்சிடுறேன். வேண்டாம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போலத்தை 6 மாதம் வெள்ளை போல தைலத்தாலும் 6 மாதம் சுகர்ந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுடைய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகள் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது அல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். 1 வருஷம் இந்த அம்மா என்ன பண்ணணும்? ராஜாவை பார்க்கறதுக்காக ராணியா மாறுவது 1 வருஷம் என்ன செய்யணும்? காத்திருந்தா மணவாளன் என்ன செய்வார்? நம்ம சந்திக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? தூங்கினார்கள். சரி, தூங்கினவர்கள் கூட ஆயத்தமாய் கொண்டு போக வேண்டிய எண்ணெய் என்ன செய்யல? கொண்டு போகவே இல்லை. ஆயத்தமா இல்லை. அவங்க ஆயத்தமே படல. ஆயத்தத்துக்கு தேவையான பொருளை என்ன செய்யல? எடுத்துக்கொண்டே கையில இல்லை. இந்த மாதிரி அநேக இன்னைக்கு நாம்
தேவனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஆசைகள் இருந்தாலும் அதுக்கு ஏற்றபடி ஆயத்தமோ இல்ல காத்திருக்க வேண்டிய அவசியமோ ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்போ நம்ம வாழ்க்கையில இல்லாத காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம்? கடவுளை சந்திக்கணுன்ற ஆசை மட்டும் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கேற்றபடி நமக்கு என்ன செய்யறோம்? காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுத்திகரிக்க வேண்டிய நமக்கு அவசியம் இல்லாத இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணாம நமக்கு ஒன்றும் எப்போ வருவார் பா சொல்லினே இருக்கிறாங்க. காலகாலத்துக்கும் இயேசு வருவார்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, அவர் நிச்சயமாய் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு சுத்திகரிப்பு. நம்ம சுத்திகரிச்சிட்டோமா? இப்ப இயேசு வந்தா நம்ம எல்லாம் பறந்து போயிடுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நிறைய சுத்திகரிப்பு நமக்கு ஆண்டவரோடு போவதற்கு தேவை. 6 மாசம் வெள்ளை போலத்தினால என்ன பண்ணுமா? சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. ஜெபம் என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எப்பொழுதும் ஆராதனை துதி நிரம்பவர்களாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆயத்தமாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவரோடு கூட எப்போது வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு எக்காலம் உழுதி எல்லாருக்கும் சொல்லப்பட்டது, மணவாளன் வருகிறார், ஆயத்தப்படுங்கள் என்று சொன்ன பேரு என்ன கூட வச்சிருந்தவங்களா என்ன பண்ணாங்க? அந்த தீவட்டியை கொளுத்தி அவரா கூட போனாங்க. ஆனா என்னை கொண்டு போகாதவர்கள் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கொண்டு போன அந்த தீவெட்டி என்ன போச்சு? அணைஞ்சு போயிடுச்சு. எரித தன்மை இல்லை. அந்த விளக்கு என்ன பண்ணிச்சு? தீவெட்டி அணைஞ்சு போச்சு. இன்னைக்கு அநேகருடைய ஜீவிதம், அநேகருடைய வாழ்க்கை காத்திருக்க முடியாமல் எப்போ வருவார் என்று சோர்ந்து போய் தனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசமும் பரிசுத்தமும் தேவன் வருவார் என்ற ஒரு மிகப்பெரிய அந்த நோக்கமும் இழந்தவர்களாக தனக்குள்ள இருக்கிற அனல் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆக வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிற வண்ணமாக, நீர் அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணிப்போம். எப்பொழுதும் அனலாய் யோவான் எழுந்து விளக்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் ஆயத்தமாய் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நம்ம வாழ்வோமானால் தேவனோடு கூட எப்பொழுதும் நம்ம வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் ஆயத்தமாய் இருப்பதை விட்டு இந்த உலகமே தான் நம்ம நிரந்தரமா இருக்க வேண்டும் என்று உலகத்துக்குரிய காரியங்களை மனிதன் தேடி 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 அலைந்து வீடு மேல வீடு, மாடி மேல மாடி, கார் மேல காரு வாங்கி நீ எங்க போறான்னு தெரியல. எல்லாம் பரலோகமா கொண்டு போற. அதுக்கு ஆயத்தம் படியானா வீடு மேல வீடு, மாடி மேல மாடி, லோகத்தையே பார்க்கிறது. அருமையான சாரல் நவரோஜாமா ஒரு பாட்டு பாடினாங்க. லோத்தின் மனைவி போல் மாறாமல், லோகத்தை திரும்பிய பாராமல், லோத்தின் மனைவி போல் மாறாமல், லோகத்தை திரும்பிய பாராமல், பரலோக பயணம் பரதேசி நோக்கி புறப்பட ஆயத்தமாய், நீயும் புறப்பட ஆயத்தமாய். பரலோக பயணம் பரதேசி நோக்கி புறப்பட ஆயத்தமாய், நீயும் புறப்பட ஆயத்தமாய். இக்கால தொனியோடே இயேசு வேகத்தில் வந்திடுவார். இக்கால தொனியோடே இயேசு வேகத்தில் வந்திடுவார். அந்நியே கண்கள் அல்ல என் கண்களே, அன்பரேசுவை கண்டு பூரிக்கும், அன்பரேசுவை கண்டு பூரிக்கும். அந்நியே கண்கள் அல்ல என் கண்களே, அண்ணல் இயேசுவை இயேசுவை கண்டு பூரிக்கும். அடிக்கடி லோகத்தை பார்ப்பது, அடிக்கடி திசை திரும்புவதெல்லாம் இல்லை. ஒரு வாழ்க்கை இயேசு வருவார், கட்டாயம் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த ஆயத்தத்தோடு நம்ம எப்பொழுது இருப்போம். நிறைய பேர் உலகத்துக்குரிய ஆயத்தங்களே நிறைய பண்றாங்க. நீ பண்ணினேரு, உலகம் ஒரு நாள் இதெல்லாம் விட்டுட்டு தான் போறோம். ஹல்லேலூயா. உள்ளம் இருதயம் ஆத்துமாவில ஆயத்தமா இருந்தா தேவனோட வாழ்வோம். சரீரத்துக்கு தேவையான ஆயத்தம் மனிதன் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் உலகத்தில்.
எத்தனை முறை நீ பண்ணினாலும் ஒரு நாள் அதெல்லாம் விட்டுதான் போகணும். நீ எத்தனை மாடி வீடுகள் வச்சிருந்தாலும், எத்தனை விதமான வாகனங்களை நீ வைத்திருந்தாலும், ஒரு நாள் எல்லாமே இந்த மண்ணுக்கு இரையாக மாறும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கே அது திரும்பும். ஹல்லேலூயா. ஆண்டவரை சந்திக்க எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஒரு நாள் ஜெபிக்கிறது, ஒரு நாள் ஜெபிக்கல. ஒரு நாள் நல்லா வேதம் வாசிக்கிறது, மறுநாள் என்ன செய்யறது இல்ல, வேதத்தை படிக்கிறது இல்ல. ஒரு நாள் சர்ச்சைக்கு போறது, ஒரு நாள் ஆண்டவரை தேடுறது. ஒரு நாள் ஒரு சிலருக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். வருஷம் முன்னாளைக்கு நான் அப்ப பண்ணேன், இப்ப பண்ணேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். ஒரு சிலர் நீங்களாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது, அவங்க கடவுளை வேண்டறது இல்லை. ஒரு சிலர் ஃபார்மாலிட்டி ஜெபம். என்னது ஃபார்மாலிட்டி ஜெபம்? ஃபார்மாலிட்டி அதாவது வழக்கமான தேவையில்லை ஒன்று. அது மாதிரி சோதர 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 அவர் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரா அவரையா மாமா கொஞ்சம் கூட கூட பக்கத்து வீட்டுக்காரா இருந்தா கூட கொஞ்சம் கெஞ்சி கூத்தாங்கன்னா தான் வருது கூட. அப்படித்தானே? மீஞ்சூர் வரையும் போயிட்டு வா, முடியாமன்னா யாருன்னா போய் கூப்பிட்டு கெஞ்சணும், வா கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா தான் வருது. ஆனா நம்ம ஆளுங்க இந்த ஜபம், ஒரு சிலர் ஜபம், ஒரு அண்ணன் ஜபம் பண்றாரு, என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே போன் எடுத்து பண்ணினேரு, சோத்திரம் 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 சோத்திரம். போன் வந்துச்சு, கொஞ்சம் இருங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. சரிப்பா, வந்துடுறேன் செஞ்சிடறேன், ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சரிப்பா நான் ஜபம் பண்ணுகிறேன், ரைட். அப்படி வச்சிடறாரு. வச்சுட்டு அப்புறம் சோத்திரம் 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 சோத்திரம். ஜபம் என்றால் தேவனுடைய வல்லமை உன் சரீரத்தில் இறங்கணும். ஹல்லேலூயா. ஆராதனை என்றால் ஆத்துமா தேவனோட சஞ்சரிக்கணும். தேவனோட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தேவனோட வாழணும் ஆத்துமா. அதுதான் கடவுளை வேண்டுகிறது. கடவுளை நான் உங்களுடைய கடன் கொடுத்துறேன் உங்களுக்கு. சோத்திர சோத்திர ஏசப்பா, வா நான் ஸ்கூலுக்கு போறேன், வா ஏசப்பா. ஒரு வருஷத்துல சோத்திர சோத்திர ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போகும்போதெல்லாம் கூட வாங்க. இன்னும் ஒரு சிலர் இப்ப லேட்டஸ்ட் ஆயிடுச்சு, சோத்திரம் என்ன பண்ணிட்டேன், போட்டேன், என்ன பண்ணிட்டேன், ஜபம் பண்ணிட்டேன், வேண்டேன். அப்படியெல்லாம் இல்லை. கடவுள் காணக்கூடாத இறைவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் ஆவியா இருக்கிறது போல. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஜீவியம் எங்க போகுதுன்றதை நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். அப்பதான் நாம் ஜீவிக்க முடியும், கர்த்தரோட ஆயத்தமா நம்ம இருக்க முடியும் எப்பொழுதும். 24 சொல்றார் மத்தேயு சுவிசேஷத்துல, 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஹல்லேலூயா. வேலை தான் செய்யற, வேலை செஞ்சோட ஒரு பக்கம் ஐயோ ஏசப்பா எப்ப வருவார், எப்ப நான் பறந்து போவேன், ஆண்டவர் வரேன்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்குது. அப்பொழுது அந்த வேலை செஞ்சுன்னு கூட என்ன பண்ணும், ஆண்டவர் மேல ஒரு எண்ணமா இருக்கிறவன் அவன் பறந்து போவான். ஹல்லேலூயா. ஒரு வேலை நீ சமையல் வேலை செஞ்சிருந்தா கூட என்ன பண்ணு, இயந்திரத்துல அந்த காட்டுல மாவு அரைப்பாங்க இயந்திரத்துல. இன்னைக்கு இயந்திரம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியல, பூமிக்கெல்லாம் இந்த ஜெனரேஷன் ஆகும். இயந்திரன்றது அந்த பின்னாடி இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். இயந்திரத்துல என்ன பண்ணுவாங்க, கெவரோ கோதுமையோ எதையோ ஒரு போட்டு என்ன செய்வாங்க, இயந்திரத்துல அரைப்பாங்க. அப்படி அரைச்சி உனக்கு தேவையான உணவை உண்டாக்க வேண்டும் என்ற அந்த காரியத்துல நீ இருந்தாலும் இன்னொரு காரியத்தை நீ மனதில் வச்சிருக்கணும், ஆண்டவர் எப்ப வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசைமானாலா வாரும் என் இயேசு ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம் பறந்து போவே பாட்டோடே
சந்தோஷம் பறந்து போயே பாட்டோடே நாம் என்ற ஏக்கம் எண்ணம் எப்பொழுதும் ஒரு ஆத்துமாக்குள்ள இருக்குமானால் அந்த ஆத்துமா எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. தூங்கினாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, போனாலும் வந்தாலும் நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் தேவ சிந்தனையாய் நம்ம வாழ்வோமானால் அவரோடு கூட நம்ம பறந்து போவோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல எவ்வளோ? ஆமா, 1 கொரிந்தியர் 15 நீங்க படிச்சீங்கன்னா 51 அவர் சொல்றார், ஒரு நொடி பொழுதுல, ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடி அப்படி அப்படி மாறி அப்படி பறந்து போவோம். 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நொடியில ஒரு அப்படின்றதுக்குள்ளே இந்த சரீரம் இருக்குல்ல, இந்த சரீரம் மகிமின் சரீரமாய் மாறி அப்படியே பறந்து போகும். அப்ப ஒரு சிலர் சொல்றாங்க, ஆண்டவர் வந்து பூமியில வந்து, பூமியில இல்ல, வானத்திலே இருப்பாரு. எங்க இருப்பாரு? ஆகாயத்துல நடக்கும். இந்த சீக்ரெட் மீட் ஆகாயத்துல நடக்கும். ஆயத்தமா இருக்கிறவர்கள், பரிசுத்தமா இருக்கிறவர்கள், தேவனுக்காய் வாஞ்சியோடு இருக்கிற ஆத்துமால என்ன செய்யும்? பறந்து போகும். பூமியில இருந்து அப்படியே பறந்து எழும்பும். ஆயத்தமா இருக்கிறவர்களாம் பறந்து போவார்கள். தசனோனிக்கேயர்ல வாசிக்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16, 17 படிச்சீங்கன்னா வானத்துல தான் இருக்கும். அந்த சந்திக்கிறோம். யாரை சந்திக்கிறோம்? ஆண்டவரை. ஆத்துமால பறந்து போய் அவங்க சந்திப்போம். எப்படி எனில் சகோதரரே, யூதா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றி வருகிறீர்கள். அவர்கள் யூதராலே எப்படிப்பட்டவர்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளும் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோடும் தேவ எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அப்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வசனம் சொல்லி விடுங்க. பின்பு உயிரோடு இருக்க நாம். ஆமா, 4, 16, 17 தானே. 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17. ஹல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு எங்க போவோம்? அவரோடு கூட ஆகாய எதிர்கொண்டு. உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்களோடும் ஆகாய விரிவோடும் ஆகாய விரிவிலே எடுத்துக் கொள்ளப்படும்படிக்கு இவ்விதமாக எப்போதும் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எங்க? ஆகாயத்துல நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட வாழ்வோம். ஹல்லேலூயா. அப்படியே அப்படி வந்து நிற்பாரு. ஆகாயத்தில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நம்ம எப்பொழுதும் கர்த்தரோடு கூட வாழ்வோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆயத்தமாய் இருக்கணும். இப்போ சர்ச்சைக்கு காலையில் போனோம்னா நைட்டே ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிரும்ல, இந்த மாதிரி ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆண்டவரை சந்திப்பதற்கு எப்பொழுதும் ஜெபம். சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் தேவனை துதிப்பது, எப்பொழுதும் பரிசுத்தமாய் வாழ்வது, பரிசுத்தமாய் ஜீவிப்பது, இதெல்லாம் எப்பொழுதும் இருக்கணும். என்ன செய்யணும்? அன்றாட இருக்கணும். நேற்று ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுலாம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணுவேன்? நேற்று பைபிள் படிச்சுட்டேன், இன்னைக்கு பைபிள் படிக்க வேணாம்லாம் இல்லை. இன்னைக்கு பைபிள் படிக்கலாம் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நம்ம ரொட்டீனாக செய்யும்போது கர்த்தர் நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த புத்தி உள்ள கன்னிகள் போல நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். எப்பொழுதும் ஆயத்தத்தோடு நம்ம இருப்போமானால் தேவனோடு கூட எப்பொழுதும் வாழும். ஹல்லேலூயா. ஒரு கால் தேவன் வர தாமதிக்கும் அப்படிதான் சொல்லினே இருக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த புத்தி இல்லாத 10 கன்னிகள் போல நம்ம கைவிடப்படலாம். ஆகவே எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களை எங்களையும் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம எல்லாரும் கொண்டு போய்
ராஜ்யத்துல சேர்க்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எஸ்தர் ஜெபம் பண்ணுங்க.